ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் டுகுவோட டே அவுட் ஒரு ப்ளே ஸ்டேஷனில் எப்படி இருந்தது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே என்ன மாதிரி சர்வீஸ் இருக்குது, இதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் பெங்களூரில் இங்கே நியர்பையில் ப்ளேஸ் இருந்தீங்கன்னா உங்கள் கிட்டோட போகிறதுக்கு அது ஓகேவா, ஒர்த்தா, அந்த பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறது ஷாஜாப்பூரில் இருக்கிற ஒரு லிட்டில் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட ப்ளே ஸ்டேஷனுக்கு தான். இவங்கக்கிட்ட ஸ்கூலுமே இருக்குது, ப்ளே ஸ்டேஷனுமே இருக்குது, எல்லாமே ஒரே ப்ளேஸில் தான் இருக்குது. இந்த ப்ளே ஸ்டேஷனில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஸ்கூல் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது பண்ணாதது நம்மளோட விருப்பம் தான். ப்ளே ஸ்டேஷனில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து சீனியர், ஜூனியர்ன்ட்டு. ஜூனியரில் சப் கேட்டகரியாக பார்க்கும்போது இன்ஃபேண்ட்டும் டாட்லரும் விளையாடுற மாதிரி தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4 வயசுலேருந்து 12 வயசு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தனியாகவுமே இருக்குது. ஸோ இப்போ டுகு போகிறது வந்து இன்ஃபேண்ட் டாட்லர் அந்த கேட்டகரியோட ப்ளே ஸ்டேஷனுக்கு தான். ஸோ இது கூகுளில் பார்த்தப்போ அந்த சாக்ஸ் வந்து மஸ்ட்டுன்னு போட்டிருந்தது. ஏன்னா எல்லா ப்ளே ஸ்டேஷன்லேயுமே சாக்ஸ் வந்து மஸ்ட்டு. நம்ம பேரண்ட்ஸாக இருந்தால் கூட நம்ம ப்ளே பண்ணாலும் பண்ணலைனா கூட சாக்ஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ அதெல்லாமே போட்டுட்டு கிளம்பியாச்சு. இது சண்டே போனோமா, ஒரு 11 AM அந்த டைமில் போனோம். ஏன்னா ஈவினிங் போனால் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, விளையாட முடியாது. ஸோ அதனால் மதியம்னா யாருமே இருக்க மாட்டாங்கன்ட்டு அப்படி பிளான் பண்ணி தான் போனோம். ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்துச்சு வழக்கம் போல். 20 மினிட்ஸில் வர வேண்டியது ஒரு 45 மினிட்ஸே ஆச்சு. ஸோ ஒரு வழியாக அந்த டிராஃபிக் எல்லாமே கடந்து அந்த பிளேஸ்க்குமே வந்தாச்சு. ஸோ இந்த பிளேஸ் தான் லிட்டில் வேர்ல்டோட இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கிற அந்த ஏரியா. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுனால நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்காக தான். அதுக்கப்புறம் நம்ம செப்பல்ஸ், ஷூஸ்லாம் போட்டு வந்தோம்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாக்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். ஹைலி செக்யூரான பிளேஸில் தான் இது லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஏன்னா ப்ரீ ஸ்கூலுங்கும் போது கண்டிப்பாக CCTV ஆக்சஸுமே இருக்குது, வாட்ச்மேன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு பயமே இல்லாமல் நம்ம கிட்டோட என்ஜாய் பண்ணலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் ஏற அந்த இடத்துலையுமே நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபீவர், கோல்டு இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா வர வேண்டாம். ஏன்னா மற்ற குழந்தைங்களுக்குமே ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கீழே பார்க்கலாம். சம்மர் சீசனுங்கிறதுனால நமக்கு ஏசி இல்லாமல் அங்கே 2 ஏசி இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளே ஸ்டேஷன்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. கிட்ஸ்க்கு வந்து இந்த பிளேஸ் ஓகேவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவிட்டி இருந்தாலும் அவங்க எதுலேயுமே போய் அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து டுகுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் அங்கே ப்ளே ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. ஈவன் அந்த ஃப்ளோர்லேருந்து மேலே அந்த சீலிங் எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ஒன்று என்ன பிடிக்கலன்னா அந்த மேட் எல்லாமே அவ்வளோ டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கலரே இப்படின்னு தான் சொல்கிறாங்க. கலர்லாம் இந்த மேட்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து போகிறதுனாலையா என்னன்னு தெரில, அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் கீழே அந்த ஃப்ளோரில் இருக்கிற அந்த மேட் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், சைடில் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக மதிய டைமில் தான் போனோமா. ஸோ யாருமே இல்லை, 2 கிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் போனப்போ அவங்களோட டைமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 350 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவன் வாலில் கூட நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அனிமல்ஸ் தீமில், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த டோட்டல் செட்டப்புமே இருந்துச்சு, எக்ஸப்ட் அந்த கீழே இருக்கிற மேட்டு தவிர.
டுக்குக்கு வந்து என்ன ஒரு ப்ளே ஸ்டேஷன் நம்ம கூப்பிட்டு போகிறோன்னா, அங்கே என்ன இருக்கோ அதில் ஃபர்ஸ்ட் அவனுக்கு எது அட்ராக்ட் ஆகுதோ அதிலேயே தான் கடைசி வரை இருக்கணுன்ட்டு அவ்வளோ அடம் பிடிப்பான். வேறு எவ்வளவோ டாய்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு எதுலேயுமே அவ்வளோவா இன்வால்வே ஆகலை. இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தானா, ஸோ இதுலேயே தான் ஒரு 1/2 மணி நேரம் போல் டைம் வேஸ்ட் பண்ணான். வேறு எதுலையாவது போய் விட்டனா கூட அகைன் இங்கே ஓடி வந்துட்டு இதுலேருந்தே விளையாண்டுட்டு இருந்தான். சரி இங்கேயும் விளையாடட்டுன்ட்டு விட்டாச்சு. ஃபுல்லுமே அங்கே இண்டோரில் வந்து ஏசி ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த சம்மர் சீசன்லாம் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு டவுட்டாக இருக்குன்னா அது ஒரே பண்ண வேணாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இவங்களோட மெயினான ரூலில் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஈவன் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அது எதுவுமே உள்ள அலோவ் கிடையாது. சப்போஸ் நம்ம ஏதாவது கீழே சிந்திட்டோன்னா அது மெஸ்ஸி ஆகிடும்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ வாட்டர் பாட்டில் மட்டும் கேரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் நாங்கள் உள்ளே கொண்டு போயிருந்தோம். இதுக்குள்ளே போனோன்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரில. 1 ஹவர் கரெக்டாக அது வித்தின் 5 மினிட்ஸில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த டைம் பீரியட் முடிகிற அந்த 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு கிட்டுமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் டுக்கு வந்து எல்லாத்துலேயுமே விளையாட ஆரம்பித்தான். இந்த ப்ளே ஸ்டேஷன் 2nd ஃப்ளோரில் இருக்குது. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களோட ப்ரீ ஸ்கூலுமே இருக்குது. ஈவன் அதில் கிண்டர் கார்டனுமே இருக்குது. ஸோ இதெல்லாமே லாங் டிஸ்டன்ஸ். எங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி அந்த டுகுவை சேர்த்த ஸ்கூல் தான் நியர்பையில் இருக்குது. அதோட ரிவ்யூமே நல்லா இருக்குங்கிறதுனால நாங்கள் வேறு எதுவுமே அவ்வளோவா சர்ச் பண்ணல. ஸோ அங்கேயே இருக்கட்டும்ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இவங்கக்கிட்ட ஸ்கூலுமே இருக்குது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 ஹவருக்கு 350 வந்து ஒர்த்தா இல்லையானா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அவ்வளோ டாய்ஸ் இருக்குது. டாய்ஸ் எல்லாமே நல்லா வெல் க்ளீனாக தான் இருக்குது, எக்ஸப்ட் அந்த மேட்டு தவிர. பட் அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட் அந்த ஃப்ளோர் ஃபுல்லுமே இந்த மேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும்ல, ஸோ அதுக்காக சொல்கிறேன். அந்த ஃப்ளோர் மேட் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா கிட்ஸ் எல்லாமே கீழே கையை வச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீட்டாலாம் போய் என்ன ஒரு கிட்ஸுமே போய் அவங்க வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம என்ன தான் சாக்ஸ் போட்டு வந்திருந்தாலுமே எவ்வளோ பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகிருக்கும் காலில். அதெல்லாமே அந்த ஃப்ளோரில் தானே இருக்கும். ஸோ அதெல்லாமே அடிக்கடி வாஷ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் இந்த மாதிரி மேட்டு தேவையே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓவராலாக டுக்கு மட்டும்தான் இந்த பிளேஸில் நல்லா என்ஜாய் பண்ணால். அஃப்கோர்ஸ் இது வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே குழந்தைங்களுக்கு மட்டும்தான். பேரண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே போகலாம். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற யார் வேணால் நம்ம வந்து உள்ளே போய்ட்டு நம்ம கிட்டை பார்த்துக்கலாம். அந்த கிட்டோட சேஃப்டி மெஷர் எல்லாமே நம்மளோட பொறுப்பு தான். அவங்களுக்கு வந்து இதில் சம்மந்தமே கிடையாது. இதுவுமே ரூல்ஸில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அடிபடாமல் மற்ற கிட்டோட சண்டை போடாமல் விளையாட வைக்கிறது வந்து பேரண்ட்ஸோட நம்ம பொறுப்பு தான். மெயினாக இது கிட்ஸோட ப்ளே ஸ்டேஷன் தான். ஸோ இதில் இன்ஃபேண்ட்டும் வரலாம், டாட்லருமே வரலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. பட் பேரண்ட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகி எதுவுமே ப்ளே பண்ணக்கூடாது. இப்போ பில்டிங் பிளாக் அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம உங்களுக்கு சொல்லித்தரலாம் எப்படி விளையாடணுன்ட்டு. மற்றபடி இந்த சீசா அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணவே கூடாது. கேமரா வச்சுருக்காங்க, ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். இது அவங்களோட ரூல்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகும்போதே தெரியும் என்ன மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுன்ட்டு. நம்ம மிஸ்யூஸ் பண்ணோன்னா அதுவுமே வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், எங்களோட டைம் பீரியடுமே முடிஞ்சிருச்சு. அந்த 1 ஹவர் வந்து வித்தின் 10 மினிட்ஸில் போகிற மாதிரி தான் இருந்திருக்கும் டொக்குக்கு. எனக்கு அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா அது க்ளீனாகவே இல்லையா. ஸோ இங்கேருந்து எப்படா போவோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கூப்பிட்டு வந்தாச்சு, சரி விளையாடட்டும்ன்ட்டு விட்டாச்சு. வீட்டுக்கு வந்து நல்லா ஹேண்ட் எல்லாமே பக்கவாக வாஷ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். வரும்போது வந்து அவ்வளோவா டிராஃபிக் எதுவுமே இல்லை. அந்த டயரில் வந்து டொக்கு சீக்கிரமாகவே தூங்கிட்டான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.